சவுக்கு பக்கம் நம்ம நிற்கிறோமா இல்லையா அப்படின்றது எனக்கும் அவருக்கும் நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. எங்கள் தலைவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு போகும்போது அங்கே கைது செய்துருவாங்க, அவரை கொண்டு போய் திஹார் ஜெயிலில் போட்டுருவாங்க, இந்த பொங்கல் வந்து திஹாரில் கொண்டு வருவார், அப்படி இப்படிலாம் நிறைய பேசினாருங்களா. ரெண்டாவது தாவேக்கா தோற்று போய்டும், இங்கே வந்து திமுகவோட ஸ்லீப்பர் செல் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறது எந்த அளவுக்கு எதுவுமே உண்மை இல்லை. சோஃபார் அது அவர் தாவேக்கா பற்றி சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. தனிப்பட்ட விருப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த விருப்பம் நிறைவேறணும்னு அவர் விருப்பப்படுறாரு. அப்படி நிறைவேறலைன்னா அதை வந்து பேஷ் பண்ண ஆரம்பிச்சார் நீதியரசர். இந்த இந்த உண்மையில இந்த போர்ஷன் இது நாட் ஓன்லி ஃபார் சவுக்கு, எல்லாருக்குமே, எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்கும். நீங்கள் கிரெடிபிலிட்டின்றது உங்கள் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு நீங்கள் அந்த எத்திக்கல் பாயிண்டோட நடக்கணும்ல. இந்த டிஜிட்டல் உலகத்தில் யார் வந்து பொய் செய்தியையும் தவறான செய்தியையும் தடுக்கிறது, யார் தடுக்கிறது? ஜேர்னலிஸ்ட், டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்றாரு. ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்டோட நடக்கும்போது நான் ஜேர்னலிஸ்டாக இருக்க முடியாதுல்ல. இந்த ஒரு பேராகிராஃப்காகவே இந்த நீதி அரசருக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும். வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. என்ன ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக டல்லாக இருக்கிற? இல்லை டாடி, எல்லாருக்குமே வந்து இந்த டைமில் கொஞ்சம் ஃபீவர் அப்படி இப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, போய் சொல்லாத. உனக்கும் உன் தம்பிக்கும் சண்டை. எனிவே ஃபைன். சவுக்கு மீடியா வந்து மூடப்படுறதா வந்து இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ரொம்பவே வந்து ஷாக்கிங்காகவும் இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ நெருக்கடிகள் அவர்கள் வந்து சந்திச்சும் மறுபடியும் வந்து அவங்களுக்கு இன்னொரு பெரிய நெருக்கடி அண்ட் சேனலே மூடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இதற்கு முன்னாடியே அவர்கள் வந்து சவுக்கு மீடியாவை வந்து ஏற்கனவே மூடி திறந்து தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய ஜேர்னலிசம் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எதனால வந்து மூடப்பட்டது? ஏன்னா வெவ்வேறு ரீசன்ஸ் வந்து சொல்லப்படுது. எதனால வந்து why was the channel closed? உறுதியாக அதை பற்றி பேசுவோம். பட் இதில் வந்து சவுக்கு பக்கம் நம்ம நிற்கிறோமா இல்லையா அப்படின்றது எனக்கும் அவருக்கும் நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. எங்கள் தலைவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு போகும்போது அங்கே கைது செய்துருவாங்க, அவரை கொண்டு போய் திஹார் ஜெயிலில் போட்டுருவாங்க, இந்த பொங்கல் வந்து திஹாரில் கொண்டு வருவார், அப்படி இப்படிலாம் நிறைய பேசினாருங்களா. ரெண்டாவது தாவேக்கா தோற்று போய்டும், இங்கே வந்து திமுகவோட ஸ்லீப்பர் செல் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றது எந்த அளவுக்கு எதுவுமே உண்மை இல்லை. சோஃபார் அது அவர் தாவேக்கா பற்றி சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. பார்ட்டி மேனா நீ சொல்லுற? நான் பார்ட்டி மேனா சொல்ல இல்லை. தலைவர் வந்து அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலையே. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு அவர் போட்டார். அதெல்லாம் உண்மை நடக்கலை, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த விருப்பம் நிறைவேறணும்னு அவர் விருப்பப்படுறாரு. அப்படி நிறைவேறலைன்னா அதை வந்து பேஷ் பண்ண ஆரம்பிச்சார். இதுதான் நான் பார்க்கறது அவர்கிட்ட உள்ள ஒரு நெகட்டிவா. உன்னுடைய நண்பராக இருந்தாலும் நேர்மைன்னு ஒன்று இருக்குல்ல. ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் இஸ் என்டையர் திங். எனக்கு அதில் கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. அவர் சில விஷயங்களை ரொம்ப தப்பாக சொல்கிறாரு, வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்டோடு சொல்கிறாரு, அவருக்குன்னு ஒரு அஜெண்டாவோடு செயல்படுறாருன்னு கூட நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அவருக்கு நடக்கிற விஷயம் சரியா தவறா அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? நேற்று இன்றைக்கு காலையில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட போலீஸார் காலையில் 5 மணிக்கே உள்ளே போயிட்டாங்க. சர்ச்ன்ற பேரில் ஃபுல்லாக சர்ச் பண்ணி அவர்கிட்ட இந்த ஏடிஎம் கார்டு, பர்ஸில் இருந்த 10 ரூபாய் காசு, 50 ரூபாய் நோட்டு, 10 ரூபாய் நோட்டு, 20 ரூபாய் நோட்டு, வீட்டில் இருந்த காசு, லேப்டாப்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அவரை வந்து என்ன தகவல் வருதுன்னா, அவரும் மாலதி, இன்னொரு அந்த பையன் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேர் நிதிஷா, இவங்க 3 பேரும் அங்கே இருந்தாங்கன்னா அதை வீடியோ எடுக்கணும். ஏன்னா 3 பேரும் வீடியோ எடுத்து கோர்ட்டில் காட்டி இவருடைய பெயிலை கேன்சல் பண்ணணும். அதுதான் அவங்களோட நோக்கமாக இருந்ததாக அங்கே இருந்த வழக்கறிஞர்கள்ட்ட நாங்கள் கேட்கும்போது சொன்னாங்க. அங்கே விட்டு அந்த வீட்டு வாசலில் அவருடைய வீட்டு வாசலில் அவ்வளோ செருப்பு இருந்தது. இவரை விட ரொம்ப அவதூறுகளை பேசுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க, பச்சையாக பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க, அசிங்கமாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அவர்களுக்கு இந்த தமிழக அரசு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது. அவனுடைய வேலையே எங்கள் தலைவரை ரொம்ப எவ்வளோ பிலோ த பெல்ட்னு சொல்லுவாங்களே, அவ்வளோ கேவலமாக பேசுகிறது தான் அவனுடைய வேலையை. அதை வந்து அவருக்கு இந்த தமிழக அரசு காவல் கன்மேன் ப்ரொடெக்ஷன் கொடுத்து அவனை பாதுகாக்குது. இந்த பக்கம் இவர் உண்மையாக பேசுகிறாரா அப்படின்றது கொஸ்டின் மார்க். எல்லாமே உண்மையா அப்படின்றது கொஸ்டின் மார்க். எஸ், வி ஹாவ் டு கிவ் டியூ கிரெடிட்ஸ் டு ஹிம். ஒரு சில விஷயங்களை ரொம்ப வெளியில் கொண்டு வந்திருக்கிறாரு, அதெல்லாம் உண்மைதான்.
பட் அதற்காக அவர் பேசுவது எல்லாமே சரியா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதையும் நான் சொல்கிறேன். பட் அவரை இந்த அந்த அடக்குமுறை அரசு எப்படி பயன்படுத்துது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நேற்று அந்த சேனலில் அவர் கூட பேசின ஒரு பையன் நேற்று ஈவினிங் அரெஸ்ட்டு. ஆமாம், பரத்ன்னு நினைக்கிறேன். பரத்ன்ற பையன் அரெஸ்ட்டு. கூட பேசின இன்னொருத்தனுக்கு சம்மனு. அதுக்கடுத்தது ஜெய், அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் அந்த கேமராமேன் எல்லாருக்கும் சம்மன். எல்லாத்தையும் அந்த ஒரு வழக்கில் எல்லாரையும் குற்றவாளியாக சேர்க்குறாங்க. பேசுகிற எல்லாருமே குற்றவாளியாக சேர்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலில் போனதும் அதுக்கு தான். அங்கே பார்த்துட்டு ஒன்றுமே அவர் தான் ஏடிஎம் கூட என்கிட்ட இல்லை, எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் தகவலை வந்து அவர் வழக்கறிஞர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்றதுக்கு நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு 17 வழக்குகள் போட்டு 17 ஒரு வழக்கில் போனார். அதில் அது தொடர்ச்சியாக 17 எஃப்ஐஆர் ஒரு மேலே இருந்தது. அந்த 17 எஃப்ஐஆரையும் கொண்டு போய் இன்ட்ரீம் பெயில் கேட்டாங்க. இங்கே சேதாப்பேட்டை நீதிமன்றம் இழுக்கடிச்சதை ஹைகோர்ட்டில் போனாங்க. ஹைகோர்ட்டில் போயிட்டு அந்த 17 எஃப்ஐஆருக்கும் பெயில் கொடுத்துச்சு. இன்ட்ரீம் பெயில் கொடுத்து சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க. அந்த கண்டிஷன்ஸை மீறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மறுபடியும் ஒரு அந்த பெயிலை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று போட்டாங்க. ஆனால் அவர் உண்மையிலே வந்து அந்த கண்டிஷன்ஸை மீறினாரா? அதை தான் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இது சவுக்கை நியாயப்படுத்துவதற்காக நான் பேசல, சரியா? என்ன நடந்தது அப்படின்றத பேசுவோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம படித்தோம்னு வைங்களேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்தோம்னா என்ன உண்மையிலே நடந்ததுன்றதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அகெயின் ஒரு சின்ன அட்வைஸ். இப்போ நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரேன் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தேன். எனக்கு ஒரு தகவல் வந்ததுன்னா அதை அப்படியே அப்பட்டமாக நான் நம்ப மாட்டேன், நம்பக்கூடாது. நான் வெரிஃபை பண்ண முடியும், பல முறை வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டு தான் அதை சொல்லணும். சில நேரங்களில் வெரிஃபை பண்ணுற சோர்ஸஸ் வந்து இல்லைங்க இதை சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை சொன்னால் நான் தான் கொடுத்தேன்றது நேரடியாக தெரிஞ்சு போயிடும். அது மாதிரி நேரத்தில் அதை மறைச்சிடணும். புரியுதுங்களா? எந்த அடிப்படையும் இல்லாமல் இவருக்கு ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கிட்டு பொது வழியில் பேசுறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தானது. ஓகே, அதையும் சொல்லிட்டு இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஒரு 27 பேஜ், அதை நம்ம ஒரு 26 பேஜ் படித்தாலே போதும். This petition in WPM CRL number 14 of 2026 has been filed seeking cancellation of interim bail granted to the respondent's son, namely A. Shankar at Savukku Shankar, by order date 26/12/2025 passed by this court in connection with the crime number 519 of 2025 on the file of J1 Saidapet police station. Okay, மெயினாக இந்த ஆர்டரில் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ சவுக்கு சங்கருக்கு ஆல்ரெடி அவங்க வந்து இன்ட்ரீம் பெயில் கொடுத்துருந்தாங்க. அந்த பெயிலை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு யார் கேட்குறாரு? பெட்டிஷனர் இங்கே வந்து யாருன்னா சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் அதிகாரி கேட்குறாரு. இது மாதிரி அவரோட பெயில் பெட்டிஷனை கேன்சல் பண்ணுங்க. இந்த ஆர்டரோட முக்கியமான ப்ரேயர் நம்பர் 2 பேராகிராஃப் நம்பர் அடுத்த பேஜ் பண்ணுங்க 5. The facts leading to the filing of the present petition are that the respondent's son was arrested on 13/12/2025 for offences punishable under sections 296B, 351C, 353(1)C, 308(5), 661(2) and 351(3 of the Bharatiya Nyaya Sanhita 2023, in short BNS, and was remanded for judicial custody. இப்போ 13/12/2025 அன்று இவர் வந்து இந்த செக்ஷனில் கைது செய்யப்பட்டு ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்தார். அதுக்கு அடுத்தது The first respondent / mother of the accused approached this court seeking interim bail on the ground that her son was suffering from serious cardiac ailments, diabetes and hypertension, and required specialized medical treatment. Taking note of the medical condition projected and considering the repeated curtailment of personal liberty, this court, by order dated 26/12/2025, granted interim bail for a period of 12 weeks, subject to stringent conditions, including... stringent conditions. இப்போ அப்படி ஜெயிலில் இருந்த நிலையில் சவுக்கோடைய அம்மா வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் அவரை வெளியே விடுங்க அப்படின்றத அவரை ப்ரேயராக வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்சனல் லிபர்ட்டியில் தனிமனித சுதந்திரம் இருக்குல்ல, அதையும் காரணத்தில் கொண்டு அவருக்கு வந்து பெயில் வழங்கப்பட்டது. ஆனால் அதற்கான நிபந்தனைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான நிபந்தனைகளோட பெயில் வழங்கப்பட்டது.
conditions பண்ணு including that the accused shall not interact with or intimidate witnesses, shall not tamper with evidence, shall cooperate with the investigation, shall inform his place of residence to the investigating officer, and that the grant of interim bail shall not be treated as an expression of opinion on the merits of the criminal cases. கேஸ். ஓகே, 4-5 கண்டிஷன் போடுறாங்க. முதல் கண்டிஷன் என்னது? அந்த அக்யூஸ்ட் கூட பேசக்கூடாது, கான்டாக்டே பண்ணக்கூடாது. ரெண்டாவது, சாட்சியங்களை கலைக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். சாட்சியங்களை கலைக்கக்கூடாது. அதே மாதிரி எவிடன்ஸ்ல டேம்பர் பண்ணக்கூடாது. ஆமாம், சாட்சியங்கள்கிட்ட பேசக்கூடாது. ஷல் நாட் சாட்சியங்களை மிரட்டக்கூடாது. எவிடன்ஸை டேம்பர் பண்ணக்கூடாது. அதான் அந்த ஆதாரங்கள் இருக்குல்ல, நம்ம முக்கியமான எவிடன்ஸ், அதெல்லாம் வந்து டேம்பர் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது ஷெல் கோஆப்ரேட் வித் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் போலீஸ், விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். அதுக்கடுத்தது எங்கே தங்கியிருக்கேன் அப்படின்ற தகவலை கொடுக்கணும். அதுக்கடுத்தது இந்த பெயில் கிராண்ட் பண்ணது வந்து அதே போல் இந்த கேஸை பற்றி, தான் எந்த வழக்குகள் கைது செய்யப்பட்டிருக்கோன்னு அந்த தன் மீது உள்ள வழக்கை பற்றி பேசக்கூடாது அப்படின்றத முக்கியமான கண்டிஷனாக வச்சு அவருக்கு அந்த பெயில் வழங்கப்பட்டது. அந்த பெயிலில் தான் இப்போ வந்து வெளியில் இருக்கார். அதுக்கடுத்தது, on the execution of such bond, the prisoner, namely Mr. A. Shankar at Savukku Shankar, shall be released on interim bail forthwith. The petitioner's son/prisoner shall not leave the country without permission of the concerned jurisdictional magistrate court. Petitioner's son shall not interact with any of the witnesses or make any attempt to hamper or tamper the witnesses involved in the criminal cases. போதும். அதே தான் அந்த ஒரிஜினல் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன கோட் பண்ணியிருக்காங்களோ அதையே இந்த ஜட்ஜும் ஆதாரத்துக்காக கோட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து அந்த பேராகிராஃப் படிங்க. As a bail condition stipulated by this court, vide order dated 26/12/2025 has been violated. The petitioner state has filed the present petition seeking cancellation of interim bail granted to the accused. இந்த ஏற்கனவே அந்த சொல்லப்பட்ட, அதாவது சாட்சிகளை வந்து குற்றம் சுமத்தப்பட்டவர் கூட எந்த தொடர்பும் வச்சுக்கூடாது, சாட்சிகளை மிரட்டக்கூடாது. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆதாரங்களை அதை மறைக்கக்கூடாது, இல்லை ஒழிக்கக்கூடாது, அதை டேம்பர் பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்களே. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணியிருக்கிறாரு. அதனால 26/12/2025 கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை, அந்த பெயிலை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு போலீஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. 3.1. The learned additional public prosecutor appearing for the petitioner state submitted that though interim bail was granted exclusively for the purpose of medical treatment, the accused merely visited a private hospital as an outpatient and thereafter actively engaged in publishing numerous videos on YouTube and posts on social media platforms, thereby demonstrating that the medical grounds projected before this court were exaggerated and misleading. அவங்க வந்து உண்மையிலே எதற்காக பெயில் கேட்டாங்களோ, எதற்காக கேட்டாங்க? உடல்நலம் சரியில்லை, அதனால வந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதனால தான் பெயில் கேட்டாங்க, அதனால தான் பெயிலும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இவர் பெயிலில் வந்த பிறகு he went and அது ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் அவுட் பேஷண்ட்னா என்ன, இன்பேஷண்ட்னா என்ன? அவுட் பேஷண்ட்டா நம்ம அட்மிட் ஆக மாட்டோம். ஒரே நாளில் காலைல போயிட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுது, அதான் அவுட் பேஷண்ட். அதே மாதிரி அது விச் மீன்ஸ் அந்த கண்டிஷன் இஸ் நாட் வெரி கிரிட்டிக்கல். ஒரு கையில் சின்ன புண்ணு அப்படின்னும் போது போய் மருந்து வச்சுட்டு போ அப்படின்வாங்க. ரெண்டாவது வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனாக அட்மிட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அதை தான் போலீஸ் என்ன சொல்லலாம், அவுட் பேஷண்ட்டாக வந்து இருந்துட்டு போயிட்டாரு. அதே நேரத்தில் போனவர் வந்து ஆக்டிவாக சோஷியல் மீடியாவில் யூடியூப்லையும் வீடியோ போட்டுட்ருக்கிறாரு. அதனால் கோர்ட்டுக்கிட்ட இவர் கொடுத்தார் இல்லையா உடம்பு சரியில்லைன்னு சொன்னது வந்து பொய். அதுக்கப்புறம் அது வந்து மிஸ்லீடிங், உங்களை வந்து சரியான தகவல் கொடுக்காம உங்கள்கிட்ட பெயில் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு யார் ஆர்கியூ பண்ணுறா? ஸ்டேட்டோட பிபி ஆர்கியூ பண்ணுறாரு. அதே போல் அடுத்த பேராகிராஃப். The learned additional public prosecutor further submitted that the accused has been threatening and intimidating the complainant and witnesses in the present case through videos and online posts, resulting in several complaints and registration of CSR in different police stations. It was contended that such acts squarely violate the
specific condition imposed by this court, restraining the accused from interacting with or intimidating witnesses. சாட்சிகளை மிரட்டும் விதமாகவும் அவங்கள வந்து மிரட்டும் விதமாக வந்து வீடியோவும் ஸ்டேட்மெண்ட்ஸும் பொது வெளியில் போட்டுட்டு இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவங்க வைக்கிறாங்க. அதுக்கடுத்தது மூணாவது. It was further submitted that the accused has interfered with the investigation by publicly commenting on the merits of the pending cases, disclosing summons issued by police, refusing to cooperate with the investigating officer, suppressing material evidence including mobile phones used for the commission of the offense, and thereafter openly displaying the same on social media platforms with the intent to ridicule the investigative process. ஓகே, இப்போ பேராகிராஃபில் என்ன சார், இப்படி இவர் நடந்துக்கிறதன் மூலமாக பல பேர் அந்த அக்யூஸ்ட் தொடர்பான குற்றம் கம்ப்ளைண்ட் வந்து பல்வேறு இடங்களில் இவர் மேல் இப்போ புது கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணி சிஎஸ்ஆர் போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, சம்மன் எப்போ வந்தது, இதெல்லாம் வெளியில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஃபோனை பயன்படுத்துகிறாரு. இந்த ஃபோனை எதுக்கு பயன்படுத்துகிறாரு? அந்த ஃபோன், அதாவது இவர் வந்து பணம் கேட்டு மிரட்டியதாக தான் வழக்கு. ஆமாம், அந்த பணம் கேட்டு மிரட்டியதாக ஃபோனில் தான் பணம் கேட்டு மிரட்டுறதா வழக்கு. அந்த பணம் கேட்டு மிரட்டுறதுக்கு பயன்படுத்துனால ஃபோனு, அந்த ஃபோனை வந்து காவல்துறை வரும்போது மறைச்சி வச்சுட்டு, இப்போ இதுதானே அந்த ஃபோனு, இதை வச்சுட்டு இதை தானே தேடி வந்தீங்க, இந்த இருக்கே அப்படின்னு எடுத்துக்காட்டி போலீஸை ரெடிக்யூல் பண்ணுறாரு, போலீஸை கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னும் போலீஸ் தரப்பு. இதெல்லாம் நம்ம படிக்கிறதெல்லாம் போலீஸ் தரப்பு வாதம். ஓகே, இட்ஸ் நாட் அ ஜட்ஜ்மெண்ட். போலீஸ் தரப்பில் இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இருப்பாங்க. The learned additional public prosecutor also submitted that the accused has abused and made defamatory allegations against investigating officers by name, including making false allegations of administering poison during custody, which were never raised before the magistrate at the relevant time. Okay, இது மட்டும் இல்லாமல் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், போலீஸ் அதிகாரிகள், விசாரணை அதிகாரி மேலே அவர் பல அபாண்டமாக குற்றச்சாட்டுகளை சொல்கிறாரு. அதில் குறிப்பாக என்னுடைய சாப்பாடில் விஷத்தை கலந்துட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கிறாரு. அதே குற்றச்சாட்டை அவர் தன் மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டு போகும்போது அங்கே அது மாதிரிலாம் சொல்லலை, வெளி இடங்களில் சொல்கிறாரு அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கடுத்தது. It was also pointed out that the accused has failed to inform his place of residence to the investigating officer, has obstructed inquiry by forcibly removing a co-accused from investigation, and has continuously made adverse comments on the merits of the criminal cases, in clear violation of the conditions imposed by this court. The learned additional public prosecutor submitted that the culminative conduct of the accused demonstrates a deliberate attempt to subvert the course of justice and derail a fair investigation. Hence, the additional public prosecutor prays to cancel the interim bail granted by this court dated 12/26. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நான் கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் என்னது, நான் தன்னோட இருக்கிற இடத்த சொல்லணும். அப்போ தான் இருக்கிற இடத்த சொல்லாமல் மறைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோ அக்யூஸ்ட் இருப்பார்ல, இவர் கூட சேர்ந்த A1, இவர் A1னா இவர் A2ன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த A2வை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன்லாம் வேணாம் போதும் வா அப்படின்னு இழுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்ற வாதங்களை காவல்துறை வைக்குது. அதுக்கு அடுத்தது paragraph number 4. Per contra, the learned counsel appearing for the respondent / the mother of the accused submits that the petition for the cancellation of bail is wholly misconceived and is yet another attempt to the state by the state to persecute a dissenting journalist under the cloak of law. It is in the case of the respondent that her son is a well-known investigative journalist and a social activist who has consistently exposed corruption, maladministration and abuse of power in the state of Tamil Nadu. He runs a digital news platform titled Savukku Media, which has more than 8 lakh subscribers and over 2,000 videos, and has become a credible voice of dissent. His fearless journalism has brought to light several scams and irregularities, including cash for jobs, scam irregularities in Dalit sanitation schemes, corruption in statutory bodies such as CMDA and TASMAC, illegal sand quarrying, custodial killings, fake encounters, and misconduct in sensitive POCSO
cases. ஓகே, இதுவரை நம்ம பார்த்தது போலீஸோட வாதம். இப்போ சவுக்குக்கு வாதாடி இருப்பார்ல ஒரு வழக்கறிஞர், அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? இல்லைங்க, இவர் வேண்டுமென்றே ஒரு செய்தியாளருடைய குரல் வலையை அமுக்கிறதுக்கு இந்த அரசு முயற்சி பண்ணுது. ஏன்னா சவுக்கு மீடியான்ற ஒரு இணையதளத்தை ஒரு சேனல் மூலயமா அவர் வந்து பல்வேறு ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் ஃபார் ஜாப், யார் செந்தில் பாலாஜியோட கேஷ் ஃபார் ஜாப் ஜெயில் பண்ணல அந்த கேஸ்லேருந்து தலித்துக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள், டாஸ்மாகில் நடக்கிற ஊழல்கள், சிஎம்டிஏல நடக்கிற ஊழல்கள், அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் கேசஸ் லைக் போக்சோ மாதிரியான கேசஸ் எல்லாம் நிறைய பேசியிருக்கிறாரு. அதனால் இவங்க காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவரை வந்து சிறையில் அடைக்கிறதுக்காக இந்த முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் பெயில் கேன்சலிங் கேட்குறாங்க அப்படின்ற வாதத்தை சவுக்கு தரப்பில் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்தது The Learned Counsel submits that because of these exposés, the accused has been relentlessly targeted by the state machinery. He was dismissed from the service in the Vigilance Department for voicing criticism and thereafter devoted himself full time to whistleblowing. From May 2024 onwards, he was subjected to a spate of criminal cases. As many as 16 FIRs were registered against him across different districts, arising out of a single interview. In one instance, ganja was allegedly planted in his vehicle after he had already been taken into custody, and another he was brutally assaulted inside Coimbator's central prison, resulting in fractures on his right hand. These incidents were judicially recorded with the District Legal Services Authority confirming custodial violence. அது மட்டும் இவர் இப்படி தொடர்ச்சியாக இந்த அரசை பற்றி அரசின் ஊழல்களை வெளியிடுறதுனால இவர் மேலே முதல்ல 2024 எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? 16 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஒரே இன்டர்வியூக்கு. ஓகே, அந்த இன்டர்வியூ நம்ம இன்டர்வியூ. அதற்கு அடுத்தது வந்து கஞ்சா கேஸ் போட்டாங்க. அதற்கு அடுத்தது கோயம்புத்தூரில் இவர் கோயம்புத்தூர் சிறையில் வச்சு கையை உடைச்சாங்க. இது மாதிரி இது எல்லாமே என்ன சொல்லுது, சட்டத்துறையால் உறுதிப்படுத்தப்பட்டது இல்லாமல் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது it is further submitted that the detention orders branding him as a gunda and later as a drug offender were quashed by this court and condemned by the Honorable Supreme Court, which granted him interim protection. The Learned Counsel highlights that even a division bench of this court recorded in its order that two highly placed persons had attempted to influence the judicial process to ensure his continued incarceration, thereby exposing the extent of political animus against him. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே கஞ்சா கேஸ் போட்டது இல்லாமல் குண்டா சட்டமும் போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே நீதிமன்றம் சவுக்கை உள்ளே வைக்கிறதுல 2 பெரிய மனிதர்களுக்கு ஆசை இருக்குது, அவங்களுடைய அழுத்தம் இருக்குது அப்படின்றதையும் பதிய வச்சுருக்காங்க. இதெல்லாமே அரசியல் காரணங்களுக்காக இவர் மேல் போடப்பட்ட வழக்கு அப்படின்றது சவுக்கோட வாதம். அதுக்கு அடுத்தது Learned Counsel also points out that the accused has also been subjected to unlawful seizures of his professional devices, freezing of bank accounts, including mother's pension account, sealing of his office, leaking of private photographs. In March 2025, his residence was vandalized with human excreta poured inside. The police, despite being aware, deliberately delayed taking action. The Learned Counsel submits that these acts do not amount to lawful enforcement, but instead reveal a coordinated attempt to suppress his journalistic activities. Okay. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து வேலை செய்ய விடாமல் இவருடைய எல்லா ப்ரொஃபஷனல் டிவைசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது இல்லாமல் அவங்க அம்மாவோடைய பென்ஷன் பேங்க் அக்கௌண்ட் உட்பட இவருடைய எல்லா பேங்க் அக்கௌண்ட்டையும் முடக்கிட்டாங்க. அது இல்லாமல் வீட்டில் வந்து இந்த மார்ச் 2025 என்ன பண்ணாங்க, மனித கழிவுகளே வீட்டில் கொண்டு ஊற்றினாங்க. இதெல்லாமே இது வந்து இவரை வேண்டுமென்றே பழி வாங்குவதற்காக நடத்தப்பட்ட செயல். இது எல்லாமே சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்றது சவுக்கு சங்கரோட வாதம். With regard to the medical condition of the accused, the Learned Counsel submitted that he had undergone a major cardiac surgery in October 2024, including stent implantation for 95% arterial blockages, and is also a chronic diabetic. Despite his precarious health condition, he was repeatedly transported across districts under police custody, subjected to solitary confinement, and denied adequate medical care. In these circumstances, the first respondent was constrained to approach this court
by filing WP number 1791 of 2025 and HCP number 2754 of 2025 seeking specialized medical treatment and protection from custodial harassment. ஓகே, நிறுத்துங்க. இப்போ அது என்ன சொல்லுதுன்னா 2024 இவருக்கு வந்து ரொம்ப உடல்நல சரியில்லாமல் போச்சு. இதயத்தில் 95% அடைப்பு இருந்தது. அதனால் அவருக்கு ஸ்டண்ட் வச்சுருந்தாங்க. இந்த கண்டிஷன்லாம் தெரிஞ்சுமே போலீஸ் வந்து அவரை வந்து சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், ஆனால் தனிமை சிறையில் வச்சுருந்தாங்க. உடல் உபாதை இருக்குன்னு தெரிஞ்சுமே பல்வேறு வழக்குகளுக்காக அங்கே இங்கே அலக்கழித்து இது பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் நாங்கள் வந்து கோர்ட் அணுகுனோம். கோர்ட் எங்களுக்கு வந்து என்ன கொடுத்து இன்ட்ரிம் பெயில் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இவருடைய நம்ம நீதியரசருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரும். என்ன சொல்ற பேஜ் நம்பர் 13 பாயிண்ட் நம்பர் 5 படிங்க. Heard the learned counsel on either side and peruse the materials available on record. It is settled that the interim bail, whether granted on medical grounds or otherwise, is not a matter of right but a concession extended by the court in exceptional circumstances. ஓகே, நிறுத்துங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 வாதங்களையும் கேட்ட பிறகு இப்போ தான் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பை எழுத ஆரம்பிக்கிறார். 2 வாதங்களையும் கேட்ட பிறகு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெயில் வந்து மெடிக்கல் கிரவுண்டில் கொடுத்தாங்களோ இல்லை வேறு கிரவுண்டில் கொடுத்தாங்களோ அது எனக்கு முக்கியம் இல்லை, ஆனால் பெயில் வந்து அவருடைய ரைட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. த மேட்டர் ஆஃப் ரைட் பட் அ கன்செஷன் எக்ஸ்டெண்டட் டு ஹிம் அப்படின்றது வந்து உரிமை கிடையாது, நாங்கள் கொடுத்த ஒரு கரிசனை, ஒரு என்ன சொல்கிறாங்க அதுக்கு என்ன கன்செஷன் தானே சொல்கிறாங்க. ஆனால் யூஸ்வலாக பெயில் இஸ் த ரைட். இல்லை, நம்ம இந்த நீதிபதி எப்படி சொல்லியிருக்காரு, we are not questioning that judgment. ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரா, இட்ஸ் a concession extended by the court in exceptional circumstances. ரொம்ப என்னது எக்ஸெப்ஷனலானது, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் ஒரு கன்செஷனாக தான் இந்த பெயில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து such concession is always subject to strict adherence of conditions imposed, which are intended to balance the liberty of the accused with the fairness and integrity of the investigation and the protection of witnesses. இப்படிப்பட்ட சலுகையாக வழங்கப்பட்ட இந்த பெயிலுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் அவர் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது any conduct that disturbs this balance cannot be slightly overlooked. ஓகே, இந்த கண்டிஷன் எல்லாம் அவர் வந்து மீறலன்னா அது சாதாரணமாக நம்மளால் மீறாமல் போயிட்டார்னா அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது in the present case, interim bail was granted to the son of the respondent, Mr. A. Shankar, on 26/12/2025, primarily to enable him to obtain urgent medical treatment for serious cardiac ailments, diabetes and hypertension, while ensuring that the investigation of the crime was not impeded. Keeping in mind the need to balance these competing interests, the court imposed strict conditions requiring the son of the respondent to cooperate with the investigating officer, provide details of his residence, avoid influencing witnesses, not tamper with evidence, and not interfere with the investigation in any manner. The order granting interim bail was passed without expressing any opinion on the merits of the case, and it was clearly stipulated that the continued liberty of the respondent's son was conditional upon strict compliance with the terms imposed. நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இவருக்கு வழங்கப்பட்ட சலுகை அப்படின்றாரு அந்த வழங்கப்பட்ட சலுகை வந்து ரொம்ப மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக அர்ஜென்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் சீரியஸ் கார்டியாக் எயில்மெண்ட் அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர்டென்ஷன், பிளட் ப்ரெஷரு, சுகரு, அதுக்கப்புறம் இதய கோளாறு போன்ற ரொம்ப அவசரமான மெடிக்கல் தேவைக்காக தான் இந்த இது வழங்கப்பட்டது. ஸ்ட்ரிக்ட் கண்டிஷனில் வழங்கப்பட்டது. அந்த ஸ்ட்ரிக்ட் கண்டிஷனை இவர் என்ன சொல்லியிருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த பேராகிராஃபுங்க. The grievance of the petitioner state is that the accused has materially violated these conditions. It is alleged that instead of confining himself to medical treatment, the accused has actively engaged in conduct inconsistent with the terms of interim bail, including making public statements and releasing video clippings on social media, commenting upon the pending investigation, referring to the complaint, the complainant, the investigation officer, and the summons issued, interacting with
co-accused and allegedly intimidating witnesses. It is further alleged that the accused has failed to cooperate with the investigation and has suppressed material information, including his place of residence. ஓகே, இது என்னென்ன கண்டிஷன் போட்டிருந்தாங்களோ அதை எல்லா கண்டிஷனையும் இவர் மீறி இருக்கிறாரு. ஒரு முதல் கண்டிஷன் என்னது, அவர் வந்து மெடிக்கல் காரணத்துக்காக வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், அதை வந்து மீறிக்கிறாரு. ரெண்டாவது, பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை வீடியோவோ போடக்கூடாதுன்றதை மீறியிருக்கிறாரு. மூணாவது வந்து சம்மன், என்ன மாதிரியான சம்மன் இவருக்கு வழங்கப்பட்டுன்றதை பொது வெளியில் சொல்லியிருக்கிறாரு. கோ அக்யூஸ்ட் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியும் பேசியிருக்கிறாரு. அது மாதிரி விட்னஸ் இருப்பாங்கள்ல, சாட்சியங்களையும் மிரட்டியிருக்கிறாரு. இது மாதிரி வேலைகளெல்லாம் இவர் செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அடுத்தது, according to the learned additional public prosecutor, the accused concealed the mobile phone used to threaten the complainant and did not cooperate with the investigation. After being released on interim bail, he provided false information about the phone and on the next day publicly displayed it on YouTube and other media, asking, is it the police who are searching for this? To substantiate this, he also showed video clippings that included the same clips in the typed set of papers submitted to the court. அதாவது இவர் குற்றம் சாட்ட பெட்டிஷனர் இருப்பார்ல, அவர் எந்த ஃபோனில் வச்சு மிரட்டினாரோ அந்த ஃபோனை போலீஸ் தேடும்போது மறைச்சி வச்சுட்டு இங்கேருந்து வெளியில் வந்த பிறகு அந்த ஃபோனை எடுத்து, இது தானே அந்த ஃபோனு, இது தானே தேடி வந்தீங்க அப்படின்னு அந்த ஃபோனை எடுத்து காட்டினாரு. அதற்கான வீடியோவையும் என்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாரு. அதுக்கு அடுத்தது, such conduct prima facie does not appear to be conducive to the smooth progress of the investigation and raises concerns regarding compliance of the interim bail conditions. ஓகே, இது மாதிரியான நடவடிக்கைகள் வந்து என்ன சொல்லுது, இது வந்து அந்த விசாரணை என்பது ஸ்மூத்தாக நடக்காது, அதற்கு எதிராக போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய பேசுகிறாரு. பேசிட்டு இந்த பேஜ் நம்பர் 19 பேராகிராஃப் நம்பர் 16 படிக்கலாம். In the present case, interim bail was granted solely to safeguard the medical and constitutional rights of the accused. Prima facie, the materials placed on record indicate conduct on the part of the respondent's son which goes beyond this limited purpose and tends to interfere with the ongoing investigation. அப்ப இவருக்கு இந்த இதற்கு முன்பு வழங்கப்பட்ட பெயிலானது மெடிக்கல் கண்டிஷன் அடிப்படையிலையும் நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன் வழங்கப்பட்ட உரிமைகளின் அடிப்படையில் தான் வழங்கப்பட்டது. ஆனால் இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் எல்லை மீறி போயிருக்கிறாரு. எல்லை மீறி போய் இந்த இன்வெஸ்டிகேஷனை அந்த என்ன சொல்கிறது, அந்த இன்வெஸ்டிகேஷனில் இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி பேசியிருக்கிறாரு. At the same time, having regard to the seriousness of the medical condition of the respondent's son and the medical records produced, this court is of the view that outright cancellation of interim bail at this stage may not be warranted. Stop. என்ன சொல்லியிருக்காங்க இப்போ, இது இவ்வளோ எல்லைமீறி போயிருந்தாலும் இவங்க கொடுத்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் பார்க்கும்போது இந்த நேரத்தில் அவர் பெயிலை கேன்சல் பண்ணுவதில் இந்த நீதிமன்றத்துக்கு விருப்பம் இல்லை, அவர் பெயிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்றாலும் அதுக்கு அடுத்தது however the manner in which the treatment has been pursued when viewed in the light of overall conduct placed by the court, including the attitude of the respondent's son as adverted to earlier, assumes relevance for this limited purpose of examining whether the concession of interim bail is being bona fide availed. பல்வேறு இடங்களில் இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதா இங்கே சொல்லப்பட்டாலும் அவருடைய ஆட்டிடியூட் இருக்குல்ல, அவருடைய ஆட்டிடியூடை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து உண்மையிலே நடந்ததா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாரு. அதன் தொடர்ச்சியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, however the subsequent records disclose that the respondent's son did not continue treatment at Kaveri Hospital and instead took treatment at Dr. Kamakshi Hospital where he was admitted on 16/1/2026 and discharged on 17/1/2026. Upon discharge he was advised bed rest for 15 days and review with the cardiologist after 5 days in the outpatient department. No material has been placed before this court to show that the respondent's son complied with the said advice or underwent any further medical review thereafter. இப்போ ஃபஸ்ட்டு இவர் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில்
மருத்துவம் பார்த்தாரு. அதுக்கு அடுத்தது டாக்டர் காமாட்சி ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவம் பார்த்துருக்கிறாரு. மருத்துவமனையில் 16/1/2026 போய் சேர்ந்து 17 அடுத்த நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கிறாரு. டாக்டர் வந்து 15 நாளைக்கு ஒரு முறை 15 நாளைக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக அடுத்த வாரம் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் அவர் தொடர்ச்சியாக செஞ்சாரா இல்லையா அப்படின்றது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு when the interim bail was granted by the court on 26/12/2025 solely on medical grounds, the stand taken by the petitioner police cannot be lightly brushed aside. In order to dispel any ambiguity and objectively assess the present medical condition of the respondent's son, this court is of the considered view that an independent evaluation by a government medical board is necessary. நிறுத்துங்க. அப்போ இதுலேயே நிறைய குழப்பம் இருக்கும்போது அது நீதிபதி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு அரசு மருத்துவமனையில் இவரை வந்து பரிசோதிக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. முடிவுக்கு வந்துட்ட பிறகு என்ன சொல்கிறாரு? Such a course would subserve both interests of the respondent's son and the interest of justice and would ensure that the concession of interim bail is not misused on untenable grounds. அப்படி அரசு மருத்துவம் மூலமாக ஒரு பரிசோதிப்பது அதாவது அந்த கம்ப்ளைண்ட் சவுக்குக்கும் சரியானதாக இருக்கும். அதே போல் அரசு துறைக்கும் உண்மையிலே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருந்து எப்படி இருக்கிறாரா இல்லை இப்போ மிஸ்லீட் பண்ணியிருக்கிறாரா அப்படின்ற தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் படிங்க. The respondent's son, namely A. Shankar at Savukku Shankar, is directed to appear before the medical board at Rajiv Gandhi Government General Hospital, Chennai on 2/2/2026 at about 8 a.m. Upon such an appearance, the medical board shall examine him and submit a report on the present medical condition with reference to ailments claimed. Okay. இது என்ன சொல்லியிருக்காருன்னா, 2ஆம் தேதி அன்னைக்கு சவுக்கு என்ன பண்ணணும்? ராஜீவ் காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். 8 மணிக்கு காலைல போகணும். அங்கே வந்து டீம் ஆஃப் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவரை பரிசோதனை செஞ்சு முறையாக சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது அந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட் நம்ம இந்த கேஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவர் சில கண்டிஷன்ஸை போட்டுருக்காரு. அதுவரை இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நீங்கள் வர்றது வரையும் ஒரு சில கண்டிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டிருக்கிறாரு. பேஜ் நம்பர் 23ல பாயிண்ட் நம்பர் 1 படிங்க. The son of the first respondent, A. Shankar, shall not make any statement or comment directly or indirectly in any manner whatsoever regarding the case under investigation in crime number 519 of 2025. Okay. நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த கேஸ் கிரைம் நம்பர் 519 ஆஃப் 2025ல இதை பற்றி நேரடியாகவோ மறைமுகமாகவோ இன்வெஸ்டிகேஷன் தொடர்பாகவோ எதையும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன். This includes the statement concerning the complainant, the investigating officer, or the conduct of the investigation, whether through social media, electronic media, print media, or any other public forum. ரொம்ப தெளிவாக கம்ப்ளைண்ட் என்னன்னா கண்டிஷன் என்னன்னா, இந்த கம்ப்ளைண்ட் பற்றியோ இன்வெஸ்டிகேஷன் யார் விசாரணை அதிகாரி பற்றியோ அது எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குது என்பதை பற்றியோ எங்கேயுமே பேசக்கூடாது, இன்க்ளூடிங் த்ரூ சோஷியல் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்ட் மீடியா ஆர் எனி பப்ளிக் ஃபோரம். பொது இடத்துலையோ சோஷியல் மீடியாவிலையோ எதுலையுமே பேசக்கூடாது அப்படின்றது நம்பர் 1 கண்டிஷன். நம்பர் 2 கண்டிஷன், the son of the first respondent, namely A. Shankar, shall not contact, interact or communicate with the co-accused or any of the witnesses in the case, either personally, telephonically, electronically, or through any third party, and shall not attempt to influence, intimidate, or interfere with them in any manner. யார் கூட சொல்லியிருக்கிறது? co-accused. இதுதான் ரொம்ப முக்கியம். எதற்காக இப்போ co-accusedன்றது இதில் யாரு? மாலதி, நிதிஷ் அவங்க. இவங்க கூட நேரடியாக பேசக்கூடாது, டெலிஃபோனில் பேசக்கூடாது, எலக்ட்ரானிக்லி மீனிங் த்ரூ இமெயில் அதுலேயும் பேசக்கூடாது, த்ரூ தேர்ட் பார்ட்டி வேறு ஆள் மூலமாகவும் பேசக்கூடாது. அண்ட் ஷெல் நாட் அட்டெம்ப்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ், இன்டிமேட் ஆர் இன்டர்ஃபியர் இன் எனி மேனர். அவங்கள்ட்ட எந்த விதத்துலையுமே தொடர்பு கொள்ளக்கூடாது, அவங்கள மிரட்டுறதோ அவங்கள தொந்தரவு பண்ணுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு இதில் சாட்சியம் இருக்குது. அப்போ இன்றைக்கி போலீஸ், நான் தொடக்கத்தில் என்ன சொன்னேன்,
போலீஸ் எதுக்கு போச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறதுக்கு போனோம். நோ, மெயின் மோட்டிவ் இவங்கெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. ஓ எஸ், ஆமா. மாலதியும் ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் போகும். ஆமா, இப்போ இன்னைக்கு காலைல 5 மணிக்கு போகும்போது மாலதியெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அது வீடியோ மட்டும் எடுத்து காட்டியா என்ன இந்த இது வந்து கேன்சல் இந்த கண்டிஷன் மீறிட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? அது மாதிரி ட்ரை பண்ணுறது தான் போனாங்க. அங்கே அவங்க இல்லை, உண்மையில அவர் அங்கே இல்லை. ஓகே, அதுக்கு அடுத்தது The son of the first respondent, namely A. Shankar, shall confine his movements strictly to the purpose of medical treatment and legal consultation, and shall not engage in any activity that may impede or prejudice the investigation. ஓகே, அந்த விசாரணையை அது தொந்தரவு பண்ணுற மாதிரி எந்த செயலையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கண்டிஷன், Any violation of the above conditions shall be viewed seriously and may result in cancellation of interim bail without further reference to this court. இது ஏதாவது இந்த கண்டிஷன் ஏதாவது மீறப்பட்டதுன்னா உடனடியாக என்ன பண்ணப்படும்? பெயில் கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இந்த ஆர்டர் போட்டிருக்காரு. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா பாயிண்ட் நம்பர் 23 படி பேராகிராஃப் நம்பர் 23. Before parting this court, before parting என்னது? நம்ம வந்து விடை பெறுவதற்கு முன்பு this court wishes to observe that video journalists must adhere to high ethical standards to maintain public trust and credibility. நிறுத்து, இங்கே தான் நான் வரேன். என்ன சொல்லிருக்காரு? திருப்பி படி. Video journalists must adhere to high ethical standards. ஒரு வீடியோ ஜேர்னலிஸ்டுக்கு ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும்ன்றாரு. High ethical standards. You know what you mean? Yes. Okay, அதுக்கு அடுத்தது. To maintain public trust and credibility. இந்த ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க? பப்ளிக் வந்து நம்புவாங்க, உங்களுக்கு credibilityயும் அதிகரிக்கும். இங்கே தான் வந்து ஐ சம்டைம்ஸ் டிஃபர் வித் ஹிம். புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு credibilityன்றது முக்கியமா இல்லையா? கண்டிப்பா. உங்களுடைய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து செய்தின்னு சொல்ல முடியுமா? முடியாது. நீதியரசர் இந்த உண்மையில இந்த போர்ஷன் இது நாட் ஓன்லி ஃபார் சவுக்கு, எல்லாருக்குமே, எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்கும் நீங்கள் கிரெடிபிலிட்டின்றது உங்கள் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு நீங்கள் அந்த எத்திக்கல் பாயிண்டோட நடக்கணும்ல. ஆனால் அவங்க வந்து சோர்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க அப்போ யூ ஷுட் ட்ரஸ்ட் இஃப் யுவர் சோர்ஸ் இஸ் குட், இஃப் தேர் ரியல் சோர்ஸ் அவங்க சொல்கிற ஆக்ஷன் நடக்கணும்ல. அதோடைய கான்சிக்வன்ஸ் இப்போ என்னோட நாளைக்கு நீ வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, உஷாராக இருங்கன்னு என்கிட்ட ஒரு சோர்ஸ் சொல்கிறாங்கன்னா, நான் வந்து என்னை கைது செய்யப்பட போகிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, கைதே செய்யலைன்னு வைங்களேன், 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை நான் கைது செய்யப்படலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அப்போ என் சோர்ஸ் தப்பாக இருக்குது, இல்லைன்னா தப்பான சோர்ஸை நான் நம்புகிறேன், இல்லைன்னா நான் வந்து போய் சொல்கிறேன், இப்படி தானே வரும்? ஆமாம். இப்படி வருமா வராதா? வரும் தானே. அப்போது மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆனால் அவன் இஷ்டத்துக்கு உருட்டிட்டு இருக்கான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான்னு தானே சொல்லுவாங்க. இது நாட் ஒன்லி ஃபார் எல்லாருக்கும் அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ அதை தான் நீதியரசர் ரொம்ப சொல்லிடுறாரு, நீங்கள் ரொம்ப எத்திக்ஸோட செயல்படுங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா இந்த ஏஜ்ல வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து அது அடுத்த இன் டிஜிட்டல் ஏஜ் நெக்ஸ்ட் லைன் படிங்க. எஸ், இன் டிஜிட்டல் ஏஜ் they are on the front lines in combating misinformation and disinformation. இந்த டிஜிட்டல் உலகத்தில் யார் வந்து பொய் செய்தியையும் தவறான செய்தியையும் தடுக்கிறது? யார் தடுக்கிறது? ஜேர்னலிஸ்ட், டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்றாரு. இன் டிஜிட்டல் ஏஜ் தே ஆர் த ஒன். யார்? இந்த வீடியோ ஜேர்னலிஸ்ட் தான். நாம தான் பொய் செய்திகளையும் மிஸ்லீடிங் செய்திகளையும் தகர்க்கணும். நம்ம அதுக்கு பார்ட்டா இருந்துட்டா அப்போ நீங்கள் உங்களை ஜேர்னலிஸ்ட்னு கிளைம் பண்ணிக்க முடியாது. கரெக்ட். இப்போ when you claim that you claim as a journalist, ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்டோட நடக்கும்போது நான் ஜேர்னலிஸ்டாக இருக்க முடியாதுல்ல. இந்த ஒரு பேராகிராஃப்காகவே இந்த நீதியரசருக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும். ரொம்ப சரியான நேரத்தில், இது எலெக்ஷன் நேரமா, நீ ஒன்றும் இல்லைம்மா, நீயும் நானும் தானே டிஸ்கஸ் பண்ணோம். எதை டிஸ்கஸ் பண்ணோம்? சிபிஐ எவ்வளோலாம் உருட்டினாங்க. ஆமாம், எவ்வளோ உருட்டினாங்க, புரியுதா? ஸோ எனிவே திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். பட் அரசு இவரை கையாளுகிற விதம் சரியா? அது வந்து ரொம்ப கொடூரமானது. ஆமாம், ரொம்ப கொடுமையானது. அப்போ இந்த கவர்மெண்ட்டு ஃபர்கெட் சவுக்கு நவ் கம் டு த கவர்மெண்ட் சைட். எதுக்கு இவ்வளோ வன்மம்?
இவருக்கு வன்மம் ஒரு சைடு இருக்குது. எதுக்கு இவங்க இவ்வளோ வன்மமாக இருக்காங்க? ஒரு சவுக்கு மேலே வீடியோ போட்டனால வந்து அவரை வந்து டார்கெட் பண்றது, அது அவ இல்ல லெவல்ஸ்க்கு இப்போ டார்கெட் பண்றது ரொம்ப அவர் சொல்றது கிளைம் ஏன் சவுக்கு மீடியா நடத்தக்கூடாது அப்படின்றத ஒரு கிளைமா இருக்கு. அதை நோக்கி தானே நகருது எல்லாமே. ஆமா. உட்காந்து பேசுறவங்கலாம் விட்னஸ், உட்காந்து பேசுறவங்க எல்லாம் கேஸ்மா, கேமராமேன் மேலே கேஸு, எடிட்டர் மேலே கேஸு, இப்போ அரெஸ்ட்டு. இப்போ இவர் வந்து ஃபாலோ பண்ண நினைச்சாலுமே இந்த கேசஸ் எல்லாமே வந்து, ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து இவர் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த டே வந்து இவர் வந்து how will he earn without making videos? அப்படி ஒரு கொஸ்டின் வருதுல்ல. ரைட்டு. பட் இது கரெக்ட். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த என்னுடைய ரைட். இப்போ என்ன நம்ம சேனலை க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம என்ன ரோட்டில் நிற்கிறதா அடுத்தது? ஆமா, நம்மளால எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ண முடியும்? ஒரு 3 மாசம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆமா, we were deadlock-ஆ நம்ம இருந்தோம். எதுவுமே பண்ண முடியல. அது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு ஜர்னலிஸ்ட்க்கு வரக்கூடாத ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய there are journalists போவாங்க, ப்ரெஸ் மீட்டுக்கு போவாங்க, கவர் வாங்குவாங்க, ரெண்டாவது ப்ரெஸ் மீட்டுக்கு போவாங்க, கவர் வாங்குவாங்க, மூணாவது ப்ரெஸ் மீட்டுக்கு போவாங்க, கவர் வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு 3 கவர் 4 கவர் வாங்கினா அவன் வீடியோ போடணும்னு அவசியமே இல்லை. கவர் வாங்கி சம்பாதிச்சிருக்காங்க. there are journalists, they get monthly income. மாதம் ஏதாவது கட்சியிலேருந்து காசு கொடுக்குது. அந்த காசை வாங்கி சாப்பிட்டு அவன் கொளுத்துட்டு இருக்கிறான். அவன் வீடியோ போடணும்னு அவசியம் இல்லை. அந்த வீடியோ போட்டால் கூட அது பார்வையாளர்கள் அதிகரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் வந்து அவனுக்கு கவலை இல்லை இதெல்லாம் வேணாம் நமக்கு அப்படின்றவனுக்கு. ஆனால் அகெயின் அப்போ அவனோட நிலைமை என்ன ஆகும்? ஸ்டேட் இப்படி துரத்தினே இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன், மை பாயிண்ட் இஸ் யூ கிவ் அ கிரெடிபிள் நியூஸ். எது கிரெடிபிலிட்டி? எது உங்கள் கிரெடிபிலிட்டி போயிடுதுல்ல. ஆமாம். அட் த எண்ட் ஆஃப் தி டே எத்திக்ஸ் வில் ட்ரையம்ஃப். அது ஒத்துக்கிறியா இல்லையாம்மா? கண்டிப்பா. ஓகே. எனிவே தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி.